வணக்கம். சும்மா ஒரு ஷூட்டிங் வேணும்ல, இருக்கட்டும். என்றும் அன்புடன் அன்பே சிவம், அன்பே சிவம். நீங்கள் முதல்ல தெய்வம்னா என்னன்னு தெரியணும், கடவுள்னா என்னன்னு தெரியணும். இது எதுவுமே தெரியாமல் தான் இந்த பக்கம் ஆன்மீகம் பேசிக்கிட்டு பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆன்மீகம் தெரியாமல் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தெய்வம்னா என்ன? மாதா, பிதா, குரு, இவங்க 3 பேரும் தெய்வம். கடவுள் வேற, கடவுள் வேற. இப்போ ஆன்மீகம் எந்த பக்கம் போகுதுன்னு பார்க்கணும். உங்கள் ஆன்மீகம் அப்படியே தெய்வத்துக்கும் தெரியாது, கடவுளுக்கும் வித்தியாசம் தெரியாது. தெய்வம்னா இது. அப்போ கடவுள் வெட்ட வெளியாக இருக்குது, சூன்யமாக இருக்குது, ஆகாயமாக இருக்குது. அவனின்றி அணு கூட அசையாது. உங்களுக்கு கடவுள்னா என்ன? பிரம்மா, விஷ்ணு, அப்புறம் சிவம். சிவன் வந்து அழிக்கும் கடவுள். நீங்களா இப்படியே பல இது ஆளுக்கு புதுசாக உருவாக்கி போட்டுக்கிட்டே போகணும். அன்பே சிவம். அப்போ பிரம்மான்னா என்ன, விஷ்ணுன்னா என்ன? இந்த உடம்புக்கு பேர் விஷ்ணு. எத்தனை திருப்பி பேசினாலும் ஒரு பக்கத்தில் இருக்கிற நான் என் கதையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்போ வேலை பார்க்கறது யார்? நீ வேலை பார்த்து துட்டு சேர்த்து கோட்டையை கட்டணும். 76,000 கோடி சேர்த்துட்டு ஆப்பிள் நிறுவன அதிகாரி 55 வயசில் இந்த பணத்து பின்னால் ஒன்றும் என்னையை காப்பாற்றங்க ஆள் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டார். இந்த மனிதர்களுக்கு ஏதாவது சொல்லணுமேன்னு நினச்சி அதுக்கு பின்னால் அப்படின்ட்டார். பிறகு எப்படி நிறைய பார்த்துருப்பேன். நிறைய நீங்கள் எப்படி மேலே போந்தீங்கன்னா அப்படி நீங்கள் ஒன்றும் முதலமைச்சர் ஆகிட முடியாது, பிரதமர் ஆகிட முடியாது, பெரிய எங்கள் நம்பர் 1 பணக்காரனும் எல்லாரும். அப்போ எல்லாரும் முதல் பணக்காரனும் ஆயிட முடியுமா? சரி, முதல் பணக்காரன் ஆனதுனால என்ன? அப்போ வந்த வேலையை விட்டுருவீங்க. நீங்கள் அது பின்னால் ஒன்றீங்கன்னா நீங்கள் எதுக்காக பிறவி எடுத்தீங்கன்னே தெரியாமல் போயிடும். அப்போ பிறவி எடுத்துட்டு பேரின்பம்னு ஒன்று இருக்குது. இதை தொடுறதுக்கு தான் இந்த மனிதன் பிறந்திருக்கான். அந்த பேரின்பம் வெட்ட வெளியில் இருக்குது. பேரின்பம் எங்கே இருக்குது? வெட்ட வெளி. வெட்ட வெளி எங்கே இருக்குது? கடவுளுக்குள்ளே இருக்குது. கடவுள் எங்கே இருக்குது? வெட்ட வெளிக்குள்ளே இருக்குது. இப்போ கடவுள்னா என்ன? அப்போ நீங்கள் விஷ்ணுன்னா இந்த உடம்புன்னு அர்த்தம், பிரம்மான்னா மனம்னு அர்த்தம். பிரம்மா படைச்சிக்கிட்டே இருக்குது, பிரம்மான்னா படைச்சிக்கிட்டே இருக்குது. இந்த உடம்பை தான் சொல்லும், இந்த உடம்பை தான் வகுத்து வச்சு சொல்லிட்டு போகிறான். ஆளுக்கு புதுசாக போட்டுக்கிட்டே போவாங்க. அப்போ வந்து உண்மைன்னு ஒன்று இருக்கும். ஞானத்தை தெரிஞ்சவன், ஞானம் அடைஞ்சவன் அவன் கண்டுபிடிச்சி சொல்ல வரும். அப்போ இந்த உடம்பு விஷ்ணு, இந்த மனம் பிரம்மா, உயிர் அன்பே சிவம். இப்போ உயிர்னா என்ன? அப்போ அந்த உயிரை தேடித்தான் இந்த விஷ்ணுவையும் பிரம்மாவையும் நீங்கள் காப்பாற்றணும். விஷ்ணுவையும் பிரம்மாவையும் காப்பாற்றினீங்கன்னா தான் சிவத்தை பிடிக்க முடியும். அப்போ சிவம் எங்கே இருக்குது? உயிராக இருக்குது. உயிர் எங்கே இருக்குது? இல்லாத இடமே கிடையாது. அந்த உயிரை தேடுத வாய்ப்பு யாருக்கு இருக்குது? மனிதனுக்கு. அது ஆம்பளை பொம்பளை அது சரியில்லை, இது சாப்பிட்றாத அது சாப்பிட்றாத, அந்த வேட்டி கட்டிக்க இந்த வேட்டி கட்டிக்க, காலில் செருப்பு போட்டுறக்கூடாது. ஆமாம், ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆள வந்தவன் நீ. ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆள வந்தவன் நீ. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஆளுதையலா ஞானியை தவிர வேறு யாரும் ஆள முடியாது. ஏன்? அவன் சத்தியம் தெரிஞ்சு சத்தியத்துக்குள்ளே உட்காந்துக்கிட்டான். அப்போ உங்களுக்கு கடவுளுக்கும் தெய்வத்துக்குமே வித்தியாசம் தெரியல. அதுக்கப்புறம் அதெல்லாம் தத்துவம். ஒன்று வந்து தத்துவம். சரஸ்வதினா கல்வி. என்ன கல்வி? எவன் ஞானம் அடைதானோ அவன் பேசுகிறது தான் கல்வி. அதான் கற்றது. நீங்கள் என்ன கற்று வச்சுருக்கீங்க? உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு?
உங்கள் கல்வி என்ன சொல்லுது? உங்கள் கல்வி லஞ்சம் வாங்க சொல்லுது, களவாங்க சொல்லுது, பொய் சொல்லுது, இன்னொரு மனிதனை மதிக்காத. என் கல்வி என்ன சொல்லி தருது? ஒட்டுமொத்த உலக மனிதனையும் நேசி. ஒட்டுமொத்த உலக மனிதனையும் எவன் நேசிக்கானோ அவன் அன்புக்குள்ளே இருக்கான். ஏன் ஒட்டுமொத்த உலகத்தையும் படைச்சிட்டு அவன் எங்கே இருக்கான்? எல்லாரு கூட இருக்கான். அவ்வளவு விசேஷம். ஆனால் ஒன்று தான், அன்பு சிவம், சிவமே அன்பு. அப்போ நீங்கள் சிவம்னா என்ன வச்சுருக்கியா? அப்போ முருகர்னா என்ன? முருகன்னா குருன்னு அர்த்தம், வழிகாட்டி. அதனால் அங்கே போய் நீங்கள் வேறு எங்கேயாவது போகிறதுனால முருகன் எங்கே இருக்கார்? உனக்குள்ளேயே இருக்கார். முருகன் எங்கே இருக்கார்? உனக்குள்ளே. அது பேர் குரு. விநாயகர்னா என்ன? சுவாசத்தை சொல்லுறதுக்காண்டி அதை கண்டுபிடிச்சி இப்படி ஒரு வச்சா சரியாக இருக்கும் அப்படின்னு அவன் ஆராய்ச்சி பண்ணி அவ்வளோ அழகாக கண்டுபிடிச்சி வச்சுட்டு போயிட்டான். அங்கே போய் ஏதாவது செஞ்சதுனால அப்போ ஒன்றியை பிடிக்கணும். யாரை பிடிக்கிறதுக்கு ஓடிக்கிட்டு இருக்கியோ? உங்களை பிடிக்கிறதுக்கு ஓடுதியோ. அப்போ விஷ்ணுவை விட்டுட்டீங்கன்னா பிரம்மாவை விட்டுருவியோ. 2 பேரையும் விட்டுட்டீங்கன்னா உயிரை விட்டுருவியோ. அப்போ உயிரை விடாமல் இருக்கிறதுக்கு தான் வந்தோம். உயிரை மற்ற ஜீவராசி விட்டு தான் ஆகணும். மனிதன் உயிரை விடக்கூடாது. அப்போ உயிரை விடாமல் இருக்கணும்னா கடவுள் தெரியணும். சும்மா நாத்துக்கு நானும் கடவுள்ன்ட்டு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இல்லை. அப்போ இந்த உடம்புக்குள்ளே அவ்வளோத்தையும் செட் பண்ணி வச்சு இந்த உலகத்தை தேடலாம். ஒட்டுமொத்த உலகத்தையும் இதுக்குள்ளே தேடலாம். வேறு எதுக்குள்ளேயும் போய் நீ புக்குக்குள்ளேயோ வேறு ஏதாவது கல்லுக்குள்ளேயோ முள்ளுக்குள்ளேயோ போய் என்ன செய்ய முடியாது? பிரயோஜனம் இல்லை. ஏன்? நீங்கள் போகிற பாதை அப்பா அம்மா தாத்தா பாட்டம்லாம் போன பாதை வெற்றி இல்லை. அப்போ கல்வின்னா கண்டுபிடிச்சி அவன் சொல்லிட்டு போகிறான். கல்விக்கு அதிபதி சரஸ்வதி, செல்வத்துக்கு அதிபதி லட்சுமி அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ லட்சுமி செல்வம்னா என்ன? செல்வம், செல்வத்துள் செல்வம். அடைய வேண்டிய செல்வம் செல்வத்துள் செல்வம். நீங்கள் என்ன செல்வத்தை சேர்த்து வச்சுக்கிட்டு யாருக்கு செல்வம் சொல்லி தரியா? இது இல்லைன்னா வாழ முடியாது, அது இல்லைன்னா வாழ முடியாது. செல்வத்துள் செல்வம் இல்லைன்னா வாழ முடியாது. வாழ்க்கையை போச்சு. மறுபடியும் செல்வத்தை எடுக்கிறதுக்கு இங்கே வரணும். அது பணம் இல்லை, அது பணம் அதெல்லாம் அந்த இறைவன்ட்ட பணம் அவன் படைக்கவே இல்லை. நீங்களாக பணத்தை மனிதன் உருவாக்கி வச்சதுக்கு பின்னால் சுற்றிக்கிட்டு வலிக்கு குத்துது குடையுது. கடவுள்னா என்னன்னு தெரியாது, தெய்வம்னா என்னன்னு தெரியாது, நீன்னா என்னன்னு தெரியாது, நான்னா என்னன்னு தெரியாது, பெண்ணுன்னா என்னன்னு தெரியாது, ஆண்னா என்னன்னு தெரியாது. அங்கே எல்லாமே வேறு சிஸ்டம் வேறு. உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்க சிஸ்டத்தை இப்போ நீங்கள் படித்து பார்த்துட்டீங்கன்னா உலகத்தை காமிக்கும். அதுக்கு பேர் கடவுள். உங்கள் சிஸ்டத்தை ஆன் பண்ண தெரியணும். உங்கள் சிஸ்டத்தை ஆன் பண்ணல புற சிஸ்டத்தை உருவாக்கி புற சிஸ்டத்தை எல்லாத்தையுமே பெருசாக்கிட்டு ஏஐ வரைக்கும் போயாச்சு. அந்த ஏஐம்பியோ நாளைக்கு ஏஐ இசட்டும்பியோ எல்லாமே கடைசி இங்கேயும் அது புக்கு கல் மண் தண்ணு அப்படின்ட்டு அங்கிட்டு போவியோ. சுவாசத்தை பிடிக்கணும். சுவாசத்தை பிடிச்சி மலை ஏறிடணும். சுவாசத்தை விட்டுட்டே பிறகு எப்படி மலை ஏறிவியோ? மலை ஏறணும்னா சுவாசத்தை கரெக்டாக வச்சுருக்கணும். அப்போ சுவாசத்தை விநாயகம்னு சொல்லுது. நீங்கள் அங்கேயே போய் உங்களுக்குள்ளே தான் தேடணும். விநாயகர் எங்கே இருக்கார்? உங்களுக்குள்ளே இருக்கார். என்னடா கடவுள் ஒன்றுங்க பிறகுங்க, இதெல்லாம் தத்துவம். புரியுதா? இறைவன் ஒன்று தான், கடவுள் ஒன்றே ஒன்று தான், கண்ணு தான். அது அன்பும் அப்படின்னு கண்டுபிடிச்சி ஆழமாக சொல்லணும். அன்பும் சிவமும் வேற இல்லை அப்படின்ட்டான். அப்போ கடவுள் எங்கே இருக்குது? உனக்குள்ள உங்களை சுற்றி, எனக்குள்ள என்னை சுற்றி. நான் இருக்கும் இடமே கடவுளுக்குள்ள, எனக்குள்ள கடவுள். இவ்வளோதான். அது உருவமற்று இருக்குது, ஒன்றும் இல்லாமல் இருக்குது. அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு தான் மனிதன் வந்தான். அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு கடவுளை பிடிச்சா தண்டம். அதுக்கு என்ன செய்யணும்? சவமான சிவமாகலாம். இருக்கும்போதே சவமாகி சிவமாகும். சவம் ஆயிட்டிய அப்படின்னா சிவமாக முடியாது. சவமானு சிவமாயிடணும். அப்படி தான் செட்டிங். ஏன் சமமாகணும் அப்படின்னா, நீங்கள் கற்று வச்சிருக்க ஜாதி மதம் யாரோ கொடுத்தது போனது வந்தது, அது கடவுள், இது தெய்வம், அது அப்படி, இது எப்படி, இந்த கல்லுக்கு போனால் அப்படி நடக்கும், அங்கே போனால் இப்படி நடக்கும், பட்டையை சிந்திராத, கொட்டையை போட்டுறாத, அந்த கொட்டையை போட்டுக்கோ, கருந்தாலி போட்டுக்கோ, குறுந்தாலி போட்டுக்கோ. நீ தான் சுவாசிக்கணும். உன் மூலமாக தான் சுவாசத்தை பிடிக்கணும். வேறு எதையாவது போட்டனாலாம் சுவாசத்தை பிடிக்க முடியாது.
உன் மனசை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு இறைவா எனக்கு தெரியாது அப்படின்னா இறைவன் வந்துடுவார். உனக்கு தான் எல்லாமே தெரியுமே, நீ ஞானிக்கே திருப்பி அடிக்கலாமான்னு பார்ப்பேன். உயிருன்னா என்னன்னு தெரியாது, உடம்புன்னா என்னன்னு தெரியாது, மனசுன்னா என்னன்னு தெரியாது. அப்போ என் வீடியோ பார்த்துக்கிட்டே வா, சிவமானா சிவமாகலாம். இப்போ கடவுள்னா என்ன, தெய்வம்னா என்ன? அப்போ கடவுள் எங்கே இருக்குது? நீங்கள் தேடி பிடிக்கிற இடத்துல கைக்குள்ளே வச்சுருக்கு, கைக்குள்ளே தான் வச்சுருக்காரு. உங்கள் கைக்குள்ளே தான் கடவுள் இருக்கு. நீ எங்கே போய் தேடணும்? பாடம் நடத்தினோம்னா என்ன நடத்திட்டு போயிட்டான்? அங்கே போய் தேடு, இங்கே போய் தேடு, இங்கே போனால் கொட்டும், அங்கே போனால் இப்படி கடைசி கடவுள் தெரியாமலே போயிடும். அப்போ தெரிஞ்சவன் சொல்லி கொடுக்கணும். தெரிஞ்சிட்டான் ஒருத்தன் தெரியுது அப்படிங்கும்போது என்ன செய்யணும்? அடுத்த ஆளுக்கு சொல்லணும், ஐயோ இந்த மனிதன் வந்த வேலையை விட்டுட்டு மற்ற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. எல்லாரையும் எடுக்க முடியாது. எல்லோரும் நேர்மை வேணும். நேர்மை இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களே பார்த்துக்கணும். ஒழுக்கம் இல்லாமல் கருவறைக்குள்ளே போக முடியாது. நீங்கள் வச்சுருக்க கருவறைக்குள்ளே யாருனாலும் போயிடலாம். சும்மா அவரை தள்ளி விட்டுட்டு பாயா அப்படின்னு நான்லாம் சுண்டி இப்படி டிசிம்ட்டு வந்துடுவேன். இந்த மன்னிப்பு கொடுக்காங்கல்ல, இந்த காலை இப்படின்னு டிசிம்னு சுற்றுவார், ஒரு 50 பேரை கீழே சாய்ச்சிருவார். நான் ஒட்டு மொத்த உலகத்தையுமே ஜாச்சிருவேன்னா டிசிம்குள்ளே என்னையை பார்த்துக்கிட்டே வந்தால் மன்னிப்பு கொடுக்கணும் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே சாய்ச்சி போட்டுருவேன். என்னையை பார்க்க முடியாது. ஒரிஜினல் புக்கு இது. இது என்னது? ஒரிஜினல். நீ டூப்ளிகேட்டையும் அதையும் தொங்க போட்டுக்கிட்டு ஆட்டிக்கிட்டு சுவாசமும் தெரியாது, நெருப்பும் தெரியாது, நீரும் தெரியாது, நிலமும் தெரியாது, பாட்டிலாக புதுசு புதுசாக கண்டுபிடிச்சி போட்டுட்டு மன்னிப்பு குடிக்கா இருக்கட்டும். அதனால் எல்லாரும் நான் தான், எல்லாரும் நீ தான். நானும் யார் தான்? உன் இடத்துல இருந்த நீ யார் இருந்தால் நான் ஆகிட்டேன். எனக்கு எந்த பாகுபாடு வேற்றுமையெல்லாம் கிடையாது. நீ நல்லா இருக்கியா தான் மன்னிப்பெல்லாம் ஒன்றில்லை. அங்கே மன்னிப்புங்கெல்லாம் வேறு புக்கில் இருக்குது. நீ இது சும்மானதுக்கு மன்னிப்புன்னு சொல்லிவிட்டு நீயே பாவம் செஞ்சிட்ருக்க. இதுதான் கணக்கு. அதனால் இப்போ யாரும் மன்னிப்பெல்லாம் வழங்க முடியாது. மன்னிப்பு வழங்குவதற்கு தகுதி வேணும். தகுதி இருக்கணும், கருவறையை தொட்டிருக்கணும், கடவுள் தெரிஞ்சிருக்கணும், தெய்வம் தெரிஞ்சிருக்கணும். தாய் தந்தையே மதிக்கலை உங்கள் பாடத்திட்டம், மாதாபிதா தெரியலை பாடத்திட்டம், ஆசிரமத்தில் கொண்டு விட்டுட்டியா, ரோடாக அலைய விட்டுட்டியா, இதுதான் உங்கள் திட்டம். மேலே வரைக்கும் அதானே இருக்குது. ரோட்டில் ஒருத்தன் படுத்து கிடக்கு. ஏன் படுத்து கிடந்தான்? அவன் வீடு இல்லாமானா? பூமியில் இடமே இல்லையா? ஏன் உருவாச்சு? நேர்மை இல்லை. நேர்மை தான் அங்கே இது நடக்காது. ஒழுக்கம் எல்லாம் க்ளீனாக போய்கிட்டோம். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம். ஒழுக்கம் உயிரை விட பெருசு ஒழுக்கம். அதனால் ஒழுக்கத்தை இன்னொரு மனிதன் நல்லா இருக்கட்டும் இன்னைக்கு பேர் ஒழுக்கம் என்று மண்புடன் ஞானி யோகிநாதன். அன்பே சிவம். வேறு ஏதாவது குழப்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா சந்தோஷத்தை பார்க்க முடியாது. அதனால் இவன் 2வது பிரிவு எடுத்திருக்கான். முதல்ல ஆணவத்தை நான் அடித்து கொல்லுவான். நான் கொல்ல மாட்டேன், கொல்ல வேண்டியவன் கொண்டுருவான். ஆணவம் இந்த தும்பா அது இதெல்லாம் கொண்டுட்டு நேர்மையாக இருந்துட்டேன்னா அந்த இந்த பக்கம் போயிடுவேன். எல்லா மனிதனையும் மதித்தான். அந்த மனிதன் ஜாதி மதம் பார்க்காம மதித்தான், ஏற்றத்தாழ்வை பார்க்காம நடந்தான் அப்படின்னோடனே இறைவன் பார்த்தான். கடன் வாங்க மாட்டான், பொய் சொல்ல மாட்டான், திருட மாட்டான் அப்படின்னோடனே என்னதான் உனக்கு பட்டம் பதவியெல்லாம் வேறு இடம். ஜாலியாக இருக்கும், சந்தோஷமாக கொண்டாடணும். அதுக்கு தான் முதலமைச்சராக இருந்தாலும் பிரதமராக இருந்தாலும் எங்கே உங்களுக்கு மாயாது. எனக்கு ஒட்டுமொத்த உலகமும் எனக்கு. உங்களுக்கு நம்மளையும் முதலமைச்சர் ஆக முடியலையே, முதல் பணக்காரனாக ஊரில் கூட ஆக முடியாது.